அந்த இயக்கத்துல இருந்து 4 பேர் வெளில போறத 10 பேர் உள்ள வரத அதெல்லாம் பெருசா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தவிர்க்க இல்லாத ஒண்ணு. 4 பேர் வெளில போறாங்க. இவன் இன்னும் திருந்தல மாமே. ஒருத்தர் வெளியே போனா சரி, 2 பேர் வெளியே போனா சரி, 3 பேர் வெளியே போனா சரி, மீண்டும் மீண்டுமா? அப்புறம் இவர் சொல்றாரு கட்சி விட்டு வெளியே போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. காசா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம், அப்படிலாம் சொல்லி அவர் டைலாக் அடிக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, வெளியே போனவங்க எல்லாருமே அரசியல்ல பல வருஷமா உள்ள இருந்தவங்க, 10 வருஷமா 15 வருஷமா அரசியல்ல, அதுவும் நாம் தமிழர் கட்சியில பயணித்தவங்க. அதுவும் சீமான் அண்ணா கூட தொடர்ந்து உண்மையாவும் நேர்மையாகவும் எல்லா களத்திலயுமே அவங்க போராடி இருக்காங்க, அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் வெளியே போறாங்கன்னா என்ன காரணம், என்ன ரீசனா இருக்கும், நம்மளோட மிஸ்டேக் என்னன்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு வெளியே போறதுக்கு காசா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், லொட்டு லொஸ்கா இருக்கலாம் அப்படின்னு கேனத்தனமா உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. காரியமாள் கட்சியை சேர்ந்தது செய்தி கிடையாது. காரியமாள் கட்சியில் சேர்ந்தார் அப்படி எந்த உலகம் செய்தியா போடல. ஆனா விலகினது செய்தி. ஏன்னா அந்த அடையாளத்தை கொடுத்தது கட்சி. கல்யாண கட்சியை சேர்ந்த செய்தி இல்ல, ராஜீவ்காந்தி கட்சியை சேர்ந்த செய்தி இல்ல. சேர்றப்ப காரியமாளோ ராஜீவ்காந்தியோ இல்ல கல்யாணமோ நானோ எல்லாருமே சாதாரண பிள்ளைகள் தான். விடுமா சாரே, கட்சியில இருந்து வெளியே போனா பெரிய நியூஸா மாறுதுன்னா வெளியே போனவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 1 வருஷம் 2 வருஷம் நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு எனக்கு பிடிக்கலன்னு வெளியே போனாங்கன்னா நியூஸ்ல வர மாட்டாங்க. 10 வருஷம் 15 வருஷம் தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கட்சி தான் முக்கியம், தமிழ் தேசியம் தான் முக்கியம், சீமான் அண்ணா தான் முக்கியம், பிரபாகரன் அண்ணா தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்களோட எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அந்த கட்சியில செலவு செஞ்சு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டும் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கலன்னா வெளியே போக தான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எடுமா, யாரெல்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்களோ அவங்க எல்லாருமே வெல் செட்டல் ஃபேமிலி. யாருமே காசுக்காக வேற கட்சிக்கு போகல, பதவிக்காக வேற கட்சி போகல. 10 வருஷம் 15 வருஷம் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட சொந்த காசை அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். ஒன்ன மாதிரி ஆபீஸ்ல சாப்பிட்டு தூங்கிட்டு சொந்த காசை கட்சிக்கு செலவு பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அந்த வழி புரியாது. யாரு செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழி புரியும், அவங்களுக்கு தான் அந்த வழி இருக்கும். அவங்க தான் அந்த கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுனா சும்மா இருக்கலாமா? நான் இப்போ சொல்றேன், இந்த கட்சிக்கு அழிவுக்கு காரணம் இந்த இடுமா மட்டும்தான். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.